ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா हर हर शंकरा जय जय शंकरा हर हर शंकरा जय जय शंकरा हर हर शंकरा जय जय शंकरा गुरुभ्यो नमः नमस्ते सुगुणादम कांची पीठम स्वरूपचिदम दिव्यगणवेशम कांची जगदुरम वस्तुते पारगण सिंधुम ज्ञानदम शांतरूपिणम श्री चंद्रशेखर गुरु परमावदान कलियुगदेव कांची मंदिर यूट्यूब चैनल பிரத்யேகமா நமது மகாபெரியர் பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அணுகுகளை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் அதுக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் அடுப்பது ஒரு தலைப்பு, நிலத்துக்கு ஸ்டாம்ப் டியூட்டி 10,000 ரூபாய் எப்படி வந்தது? நிலத்துக்கு ஸ்டாம்ப் டியூட்டி 10,000 ரூபாய் எப்படி வந்தது? ஸ்ரீ கணேசி சர்மா பிரம்மஸ்ரீ அவர் சொன்ன ஒரு உபன்யாசத்தில் நான் இதை கேட்டேன். ஓரிருக்கை அந்த இடத்துல மணிமண்டபம் மகாபெரியாளுக்கு இப்போ பிரம்மாண்டமாக இருக்குது. அப்போ அந்த வேலை, அதுக்கான நிலங்கள் வாங்கிறது, அதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன், அந்த மாதிரி வேலையில் இருந்தபோது இவர் இருந்திருக்கார். பிரதோஷம் மாமா அவருடைய கனவு தானே இது. ஆச்சரியமான அனுபவங்கள் நிறைய நடந்திருக்கு, அதில் இது ஒன்று. அவ்வளோதான். மூல காரணம் மகாபெரிவா 64வது நாயன்மார்னு முத்திரை குத்தின பிரதோஷம் வெங்கட்ராமர், பிரதோஷம் மாமா அப்படிங்கிறவர். அவர் தான், அவருடைய கனவு தான் நினைவாக இருக்குது. அவர் தான் மூல காரணம். இந்த ஓரிருக்கையில் மணிமண்டபத்தில் இந்த நிலம் ஒரு அண்ணா தம்பி 2 பேருக்கான நிலம் தான், அந்த மொத்த நிலம். இது இப்போ ஓரிருக்கை மணிமண்டபமாக அந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கு. இதில் அவள் முதல்ல என்ன பண்ணா, அவகிட்ட பணம் இல்லை, ஒரு அக்ரிமெண்ட் போட்டாள். நம்ம அந்த ட்ரஸ்ட்லேருந்து ஒரு அக்ரிமெண்ட், ஓரிருக்கை இந்த மணிமண்டபம் அந்த ட்ரஸ்ட்டு அதுலேருந்து போட்டாள். ஏன்னா அவள் பணம் ஒன்றுமே இப்போ போய் இவளோட பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறத போட்டால், அது நிலத்துக்கான பணங்கள் அதெல்லாம் அட்வான்ஸ் இப்போ நான் தரோம், அப்புறம் இதை பண்ணுறோம் அது பண்ணுறோன்னு சொன்னால் அதெல்லாம் அதுபடி பணம் இதுவாகி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக போகிறது. பணம்லாம் அதுக்கெல்லாம் சேர்ந்தெடுத்து நிறைய பேர் அதுக்கெல்லாம் கொடுத்துருக்கா, பணம்லாம் இது பண்ணியிருக்கா. அதெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக போகிறது. அதுக்கப்புறம் அவகிட்ட பணம் கையில் எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் முடிஞ்சுது. இப்போது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக போகிறது, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக போகுது. அப்போ ஒரு அந்த நேரத்தில் பணம் இல்லாத போது பார்த்தா ராமநாதன் செட்டியார் அவகிட்ட போய் கேட்டிருக்கார். அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் நிறைய வேலாம் இருக்கா, அவள் மூலமாக நிறைய இது பணங்கள் இது நிறைய வந்திருக்கு. ஒரு பெரிய குரூப் அது வந்திருக்கு, அதெல்லாம் முடிஞ்சுது. ஆனால் ஸ்டாம்ப் டியூட்டிக்கு எவ்வளோ ஆகணும் ரிஜிஸ்ட்ரேஷன் அன்றைக்கின்னு பார்த்தா ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுறது. அந்த 10,000 ரூபாய்க்கு எங்கே போகிறது, எப்படி கிடைக்கிறது? திடீர்னு அவளுக்கு தெரியாது, இதை பற்றி கையில் பணம் இல்லாமல் போயிடுது. அப்படியே இருக்கும்போது பார்த்தா ஒரு கவர் டெலிவரி ஆச்சு, போஸ்ட்டு. அதை எடுத்து பார்த்தா அதில் யாரோ ஒருத்தர் டொனேஷன் 10,000 ரூபா, 10,001 ரூபா அப்படின்னு அமைச்சிருக்கார். ஃபாரின்லேருந்து, அது சிங்கப்பூர்லேருந்து அமைச்சிருக்கார் யாரோன்னு நினைக்கிறேன். அதை வாங்குறார். பார்த்தா அதுக்கப்புறம் தான் அது என்னது யாருன்றது தெரிஞ்சுது. அப்புறம் அவர் விசாரித்து பார்த்துருக்க பார்த்தா விநாயகராம் அப்போ நிறைய ஆன்லைனில் சில பேருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு கட்டம். அதில் கத்துன்றவர் அவர் விநாயகராம் கிட்ட கட்டம் கத்துன்றவர் அந்த ஊரில் இருக்கவர். அவர் இவர் ஏதோ சொல்லியிருக்கார், இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு, மணிமண்டபம் கட்டின்னு இருக்கான்றது விஷயத்தை தான் சொல்லியிருக்கார். ஆனால் அந்த விஷயத்தை சொன்னவொடனே அவர் அவருக்கு பணம் இதுக்கு எதாவது நம்ம பண்ணணும், டொனேஷன் பண்ணணும்னு இவர் ஒன்று கொடுக்கலாம்னு சொல்லலை. விநாயகராம் இந்த மாதிரி இருக்குன்றதை ஏதாவது ஒரு நாள் சொல்லியிருக்கலாம், அவ்வளோதான், அதோட முடிஞ்சு. தவிர நீங்கள் கொடுங்கலாம் சொல்லலை. அவருக்கு ஏதோ தோணி அவர் இந்த அட்ரஸ் எல்லாம் என்னன்றதை கேட்டு வாங்கிட்டு அவர் 10,001 ரூபா அங்கேருந்து பணம் அங்கே அனுப்புகிறாரு. அது இங்கே கரெக்டாக சேர்ந்துருக்குன்னா, எந்த நாள் சேர்ந்துருக்குன்னா கையில் வந்துருத்தேன் ஸ்டாம்ப் டியூட்டிக்கு கையில் பணம் வந்தவுடனே அதுக்கப்புறம் அதை யார்கிட்டே கொடுத்து கூட டக்குன்னு ஒரு 10,000 ரூபா வாங்கி அது நடந்துகிட்ருக்கோம். அதனால் அந்த டிலே ஆகாமல் அந்த ஓரிருக்கை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற அன்றைக்கி அந்த பணம் கையில் வந்திருக்கு. வந்தால் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும்.
கையில் பணம் வந்தால் 10,000 ரூபாய் டிடி வந்தாச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் எப்படி போய் மாற்றி கொடுத்து கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் நேரமாக இருக்கும். ஆனால் எப்படியும் அதை கொண்டு போய் டிமாண்ட் டிராஃப்டை சரண்டர் பண்ணி பணத்தை வாங்கிடுவாள். அது கொஞ்சம் உடனே பணம் கிடச்சிரும். இந்த பணத்தை கொண்டு வந்து கார்த்தால இல்லைன்னா மத்தியானம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கும். அந்த நாள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நாள் அன்றைக்கி கொஞ்சம் போராட்டமாக இருந்திருக்கும். ஆனால் கிடச்சிருது. அப்புறம் விநாயகராம் கிட்டே இதை எல்லாம் சொல்லியிருக்கா. சொன்னோடனே அவர் தான் ஆச்சரியப்பட்டாராம். அவர் வந்து நான் அவர்கிட்ட எதாச்சும் ஏதோ பேசியிருந்தேன், சொன்னேன் இந்த மாதிரி ஒன்று நடக்கிறதுன்னு. அவர் கொடுக்க போகிறாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அது பாட்டுக்கு நேராக வந்து என்ன அட்ரஸ்ஸு எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அவர் நேராக அந்த பணத்துக்கான டிராஃப்டே போஸ்ட் பண்ணியிருக்காரு. போஸ்ட் பண்ணது சரியாக ஒரு நாள் பின்னாடி வந்திருந்தா கூட இவளுக்கு அந்த மனசு கஷ்டம் எப்படி இருந்திருக்கும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சுட்டு எல்லோரும் போய் இருக்கும்போது தான் திடீர்னு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான பணம் கையில் கிடைக்கல இல்லையே அப்படின்றது தோன்றுது. அப்போ யார்கிட்டையுமே அந்த பணம் இல்லை. அவ்வளோ போராட்டமாக இருந்திருக்கு. அந்த நேரத்தில் இவளுக்கு கையில் அந்த போஸ்ட்டில் அங்கேருந்து வந்திருக்கு, ஏர்மெயிலில் அந்த மாதிரி இது வந்திருக்கு. பார்த்தா அதில் டிராஃப்ட் டிஏ எடுத்து அனுப்பிச்சிருக்கா. உடனே போனால் அவளுக்கு பணம் அந்த பேங்க்கில் கொடுத்துருவா அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு டிராஃப்ட் ஒன்று அனுப்பிச்சிருக்கா. அதை எடுத்துன்னு போய் உடனே மாற்றி அதுக்கான பணத்தை இந்தியாவில் இருக்க பேங்க்கோட டிராஃப்ட் தான் அது. யார் மூலமாக ஏற்பாடு பண்ணான்னு தெரியாது. அவர் அங்கே இருக்கவர் இங்கே யாராவது கூட கொடுக்க சொல்லியிருக்கலாம், சான்ஸ் இருக்குது. அந்த படத்தை உடனே கொடுத்தோடனே பணம் கிடச்சிட்ருக்கு. அதை கொண்டு வந்து வச்சு அவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நல்லபடியாக முடிச்சிருக்காரு. அதனால் மகாபரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் வந்து தான் இருக்கேன்றதை காமிச்சுட்டே இருந்திருக்கார். அந்த மணிமண்டபம் நான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் காமிக்கிறார், நம்மளுக்கும் காமிக்கிறார். ஜெய் ஜெய்சங்கர ஹரிசங்கர மகாபரிவா பாதமீச்சரணம், மகாபரிவா பாதமீச்சரணம்.